எங்க போறான் வரான்னு ஒரு வார்த்தையும் சொல்றது இல்ல. ச்சே, இவனும் சக்தியை சேர்ந்துட்டு அங்க இங்கன்னு எங்கேயாச்சும் சுத்தி வம்பதான் இழுத்துட்டு வரானுங்க. எவ்வளவுதான் திட்டுறது, சொல் பேச்சு ஒரு வார்த்தையாச்சும் கேட்கறானா? இன்னைக்கு வரட்டும். அப்பத்துல இருந்து வீடு ஃபுல்லா தேடிட்டேன், என்ன ஆளை காணோம். எங்கதான் போனான்னு தெரியல. வரட்டும், பாத்துக்கிறேன் அவனை. என்ன இது? என் தாய்க்குளம் எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க போலயே. டேய், எங்கடா போன? என்னடா இது, ஏதோ பேயறஞ்ச மாதிரி வந்து நிக்கிற? பேயெல்லாம் ஒன்றும் அறையல, எல்லாம் அந்த பிரியா பண்ண வேலை. என்னது, பிரியாவா? என்னமா? என்ன பிரியா? நீ தானடா ஏதோ பிரியான்னு சொன்ன? நான் எதுவும் சொல்லலையே. சரி, நேத்து நைட்ல இருந்து ஆளே காணுமா, அப்படி எங்கடா போன? அம்மா, அது இங்க தானமா இருந்தேன், நீ என்ன பாக்கலையா என்ன? ஏய், ஒழுங்கா போய் சொல்லாத. நேத்து நைட்டு எங்க போன? ரூமுக்கு வரவே இல்ல, அப்ப எங்கதான் தூங்குன? அம்மா, அது 11 மணி வரை இங்கதாம்மா இருந்தேன். அப்புறம் நடந்ததை எப்படி அம்மா கிட்ட சொல்றது? என்னடா வாய் உள்ளே வச்சு முணங்கிட்டு இருக்க? என்ன ஏதாச்சும் பேய் பிசாசு எதுவும் பாத்துட்டியா என்ன? அப்படியே பேய் எறிஞ்ச மாதிரி நிக்கிற? ஐயோ அம்மா, பேயும் பார்க்கல, ஒரு பிசாசையும் பார்க்கல. நான் மாடியில தான் தூங்கிட்டு இருந்தேம்மா. என்னது, மாடியில தூங்குனியா? மாடியில எதுக்கு தூங்குன? அது ஐயோ, இப்படிலாம் கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்றது? அம்மா, நேத்து நானும் சக்தியும் பேசிட்டு அப்படியே மாடியில நல்லா காத்தடிச்சதுன்னு அப்படியே தூங்கிட்டோம். அதான் நான் எழுந்து வர லேட் ஆயிடுச்சு. டேய், என்னடா சொல்ற? மணி இப்ப எத்தனை ஆகுது தெரியுமா? இவ்வளவு மணி நேரம் நீ மாடியில தூங்கிட்டு இருந்த. காலையில 6 மணிக்கு அங்க வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். நீ இவ்வளவு நேரம் அங்கேயா இருந்த? ஆமாமா, என்ன நம்ப மாட்டியா என்ன? என்னமா நீ ஒரு பெத்த பிள்ளைய கூட நம்ப மாட்டேங்கிற? நான் உண்மையதான் சொன்னமா, உண்மையாவே நான் மாடியில தான் படுத்து தூங்கினமா. கடவுளே, நீ ஏன் தான் இப்படி இருக்கியோ தெரியல. இல்ல, நீ ஏதோ பொய் சொல்ற. உன்னை பார்த்தா ஏதோ பொய் சொல்ற மாதிரி தான் இருக்கு. உன் மொழியே சரியில்லை, திருட்டு மொழி, திருட்டு மொழி. உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சு? ஆமா, என்னம்மா நம்ப மாட்டியா? நான் என்னைக்காச்சும் பொய் சொல்லியிருக்கேனாமா? அதுவும் உன் பையன் நான் பொய் சொல்லுவேனாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் உண்மையாவே மாடியில தான் படுத்து தூங்கினேன், நம்புமா ப்ளீஸ். பொய்யா? அதான் உன் உடம்பு முழுக்க பொய்யா தானே ஊறி போயிருக்கு. அப்புறமா என்ன? என்னம்மா நீ, பெத்த தாயே பிள்ளையே நம்பலன்னா என்னமா அர்த்தம்? நம்புமா, நம்பு. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, நம்பு. ஆமா, எங்க இருந்து நம்புறது? ஒரே பொய்ய பித்தலாட்டம் ஃப்ராட் வேலைன்னு பண்ணிட்டு திடீரீங்க. உங்களெல்லாம் எங்க நம்புறது? சரி, நேத்து நைட் என்ன திடீர்னு மாடியில இருந்திருக்கீங்க ரெண்டு பேரும்? என்ன என்ன விஷயம்? ஐயோ, என்னம்மா இப்பதாமா முழிச்சு வந்த, அதுக்குள்ள கிராஸ் கொஸ்டினா கேட்டு ஏமா இப்படி பண்ற? தலை வலிக்குதுமா, போமா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா ப்ளீஸ். ஆமாடா, ஆமா. நான் ஏதாச்சும் கேள்வி கேட்டா மட்டும் உனக்கு தலை வலிச்சிடும். என்ன, ஏதோ சரியில்லை, ஏதோ நடந்திருக்கு. உன் மொழியும் சரியில்லை, உன் மூஞ்சும் சரியில்லை. ஆமா, என்னது மூஞ்சிலலாம் அங்கங்கன்னு சிவப்பு சிவப்பா இருக்கு? என்னது சிவப்பு சிவப்பா இருக்கா? ஆமா, அது வேற ஒண்ணு இல்ல, கொசுமா, கொசு கொசு. மாடியில ரொம்ப கொசு, அதான் அப்படியே அடிச்சு அடிச்சு மூஞ்செல்லாம் சிவப்பு சிவப்பா ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்லம்மா, வேற எதுவும் இல்ல. ஏன் உனக்கு பார்க்க வேற மாதிரி எதுவும் தெரியுதா என்ன? இல்ல, ஏதோ சிவப்பு சிவப்பா இருக்கே, அதான் கேட்டேன். உன் மொழியும் சரியில்லை, மூஞ்சும் சரியில்லை. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என்னம்மா, என்ன சந்தேகப்படுற? கொசுதாமா, கொசு அடிச்சதுனால ரத்தம் அங்க இங்கன்னு பட்டு பட்டு சிவப்பா இருக்கும். வேற கை கால்ல எல்லாம் கொசு கடிச்சு கடிச்சு அது லைட்டா தனத்து போயிருக்கும். அதுக்கு நீ என்னமா இப்படி கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருக்க? என்னமோ, ஏதோ பொய் சொல்றேன்னு நல்லா தெரியுது. ஐயோ ஐயோ, எதுக்கு மாடியில போய் படுக்கணும்? எதுக்கு இப்படி கொசுட்ட போய் கடி வாங்கணும்? அதுக்கு ஒழுங்கா மூடிட்டு பெட்ரூம்ல வந்து தூங்க வேண்டியது தானே? அது என்னைக்காச்சும் ஒரு நாள் தானம்மா, அதான் சரின்ட்டு மாடியில போய் படுத்தோம். ஆனா எப்படி கொசு கடிக்கும்னு நினைக்கவே இல்லம்மா. ஆமா, தலை வலிக்குதுன்னு சொன்னேன், ஒரு கப் காஃபி போட்டு வந்து தரேன் இரு. சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரமா போய் எடுத்துட்டு வாமா. சரி சரி, ஏதோ பொய் சொல்லி மழுப்புறேன்னு நல்லாவே தெரியுது. ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, போமா போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க. போறேன்டா, போறேன். ஐயோ, இந்த தாய் குளத்தை சமாளிக்கிறதா பெரிய டாஸ்கா இருக்கும் போலயே. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? இதை யார்கிட்ட போய் சொல்லுவேன்? மச்சானுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஐயோ.
டேய் கார்த்தி, உனக்கு இதெல்லாம் தேவையாடா? மூடிட்டு பேசாம இங்கே படுத்து தூங்கி இருக்கலாம். தேவையில்லாம சரக்கு அடிக்க போய் இப்படி வம்ப விலைக்கு வாங்கி வச்சிருக்கியடா. ஐயோ, என்ன வந்து பிரியா என்னெல்லாம் பாடுபடுத்த போறாளோ தெரியலையே. சும்மாவே கார்த்திக் மாமான்னு பின்னாடியே சுத்துவா. இதுல எல்லாம் நடந்து வேற முடிஞ்சிருச்சு. ஐயோ, என்ன பண்றது? ஏய் வெண்ணிலா, உனக்கு சுடிதார் செம்மையா இருக்கு போ. எவ்வளவு அழகா இருக்கு. அபி, உண்மையா தான் சொல்றியா? ஆனா எனக்கு ஏதோ இது ஒரு மாதிரி இருக்கு அபி, ஒரு மாதிரி இருக்கு போடுறதுக்கு. ஏய் வெண்ணிலா, உண்மையை சொல்ல போனா உனக்கு சுடிதார் செம்மையா இருக்கு தெரியுமா? செம்ம கியூட்டா இருக்கு. அபி, அப்போ ஆஃப் சாரி எனக்கு நல்லா இல்லையா? வெண்ணிலா, உனக்கு அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனா சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அபி, இவ்வளவு நாள் ஆஃப் சாரி கட்டிட்டு இப்போ சுடிதார் போடுறதுக்கு. வெண்ணிலா, ஃபர்ஸ்ட் டைம் போட்டா அப்படிதான் இருக்கும். நீ அடிக்கடி சுடிதார் போட்டனா உனக்கு செட் ஆயிரும். ஆனா அழகா இருக்க. ரொம்ப தேங்க்ஸ் அபி. அபி, நீ வாங்கி கொடுத்த சுடிதார் தான் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு வெண்ணிலா. நான் இதுக்கப்புறம் உனக்கு அடிக்கடி சுடிதார் வாங்கி தருவேனா, நீ அடிக்கடி போடுவியா? சரியா? ஐயோ அபி, வேண்டாம் அபி, அதெல்லாம் தெரியாது. நான் வாங்கி தருவேன், நீ அடிக்கடி சுடிதார் போடணும். வெண்ணிலா, அப்புறம் உங்க பாட்டிலாம் என்ன சொன்னாங்க? பாட்டி பார்த்துட்டு ஷாக்கா இருப்பாங்களே. ஐயோ ஆமா அபி, நான் இந்த சுடிதார் போட்டோன்னே பாட்டி அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. ஆனா பாட்டிக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. இந்த கலர் ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா வெண்ணிலா, உண்மையாவே உனக்கு இந்த கலர் செம்மையா இருக்கு போ. ஆமா அபி, அப்படிதான் பாட்டியும் சொன்னாங்க. சரி சரி, வீட்டுக்கு போயிட்டு பாட்டியை நல்லா சுத்தி போட சொல்லு, சரியா? போ அபி, சும்மா கலாய்க்காத. ஏய், உண்மையை தாண்டி சொல்றேன் அபி. சரி சரி, ரொம்ப வெக்கப்படாத. போ அபி. என்ன கிருஷ்ணா சார காணோம்? இங்க தானே தூங்கிட்டு இருந்தாங்க, ஆளையே காணோம். எங்க போயிருப்பாரு? ஒருவேளை பாத்ரூம் போயிருப்பாரோ தெரியல, அப்படிதான் நினைக்கிறேன். அட கடவுளே, என்ன இது மணி 11 ஆயிடுச்சா? ஐயோ, இவ்வளவு நேரமா தூங்குனேன் இப்போ. ஐயோ, எனக்கே தெரியாம ரொம்ப நேரம் தூங்கி இருக்கேன் போலயே. ஐயோ, அதான் கிருஷ்ணா சார் ஒருவேளை காலையில இருந்து ஆபீஸ் போயிருப்பாங்களோ, அப்படிதான் நினைக்கிறேன். நான் தான் நல்லா டயர்ட்ல தூங்கிட்டேன். 11 மணி ஆயிடுச்சு, இது கூட தெரியாம நான் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கேன். ஐயோ, கிருஷ்ணா சார் நம்மளுக்கு என்ன நினைச்சிருப்பாங்க? ரியாக்கா, முழிச்சிட்டீங்களா? ஆமா வெண்ணிலா, இப்பதான். சரி ரியாக்கா, நான் அப்பவே வந்து பார்த்தேன், நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. அதனால தான் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணல. காலையிலே கிருஷ்ணா சார் சொல்லிட்டு தான் போனாங்க, நீங்க தூங்குறீங்க, முழிச்சதும் காஃபி கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க. அதான் நான் அப்பப்போ வந்து உங்களை பார்த்துட்டே இருந்தேன், நீங்க நல்லா தூங்கிட்டே இருந்தீங்க. ஆமா வெண்ணிலா, எனக்கே தெரியாம இவ்வளோ நேரம் வரை தூங்கியிருக்கேன். பரவாயில்ல ரியாக்கா, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. இதுல என்ன இருக்கு? உங்களுக்கு காஃபி தான் பிடிக்குமாமே, காலையிலே கிருஷ்ணா சார் சொல்லிட்டு தான் போனாங்க. ஆமா வெண்ணிலா. ரியாக்கா, நான் உங்களுக்கு காஃபி தான் போட்டு எடுத்துட்டு வந்தேன், இந்தாங்க. தேங்க்ஸ் வெண்ணிலா. ரியாக்கா, காஃபி குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் கிருஷ்ணா சார் உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க தெரியுமா? நானே உங்க 2 பேருக்கும் நல்லா கண்ணு வச்சிட்டேன். அப்புறமா 2 பேரும் மறக்காம சுத்தி போட்டுக்கோங்க. கிருஷ்ணா எங்க? ரியாக்கா, ஆபீஸ்ல ஏதோ மீட்டிங் இருக்கா, அதனால சார் 8 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. நீங்க எழுந்ததும் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. ஓகே வெண்ணிலா. நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்கல்ல, அதனால தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் ரியாக்கா, உங்களுக்கு தோசை தான் பிடிக்குமாமே, நான் உங்களுக்கு தோசையே சுட்டுட்டேன். அப்புறம் தேங்காய் சட்னி, கார சட்னி ரெண்டுமே வச்சிருக்கேன், சாப்பிட வரீங்களா? வெண்ணிலா, ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வரவா? நான் இன்னும் ப்ரஷ் பண்ணவே இல்லை. ஐயோ ஆமால, நீங்க இப்பதானே முடிச்சேன்னு சொன்னீங்க. பரவாயில்ல ரியாக்கா, நான் வேணா ரூம்க்கு எடுத்துட்டு வந்துடவா? ஐயோ வேண்டாம் வெண்ணிலா, உனக்கு ஏன் கஷ்டம், நானே வந்து சாப்பிட்டுக்கிறேன். என்ன ரியாக்கா, இதுல என்ன கஷ்டம்? நான் உங்களுக்கு ரூம்க்கே எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல வெண்ணிலா. ரியாக்கா, நீங்க அப்போ பிரஷ் பண்ணிட்டு தான் காஃபி குடிப்பீங்களா? அதுக்குள்ள சூடு ஆறி போயிருமே, நான் வேணா திரும்ப சூடு பண்ணி எடுத்துட்டு வரவா? ஐயோ வெண்ணிலா வேண்டாம். ஐயோ, நீ எவ்வளோ வேலை தான் செய்வேன். இல்லை, நான் ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே காஃபி குடிச்சிருவேன், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். அப்படியா? சரி சரி. அக்கா, அப்புறம் உங்களுக்கு லஞ்சுக்கு வேறு ஏதாச்சும் செய்யணுமா? வேண்டாம் வெண்ணிலா, எனக்காகன்னு நீ எதுவும் செய்ய வேண்டாம், எல்லாருக்கும் செய்வல, அதுவே போதும், அதுவே சாப்பிட்டுக்கிறேன். ரியாக்கா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, சரியா? நான் ஓரளவு நல்லா தான் சமைப்பேன், ஸோ நீங்கள் நம்பி சாப்பிட்லாம். என்ன வெண்ணிலா இப்படி சொல்ற? ஓரளவுக்கு நல்லா சமைப்பியா? உண்மையாவே உன் சமையல் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. நேற்று நைட்டு டின்னர்லாம் நல்லா இருந்துச்சு. ரியாக்கா, சும்மா தானே சொல்றீங்க? உண்மையாவே வெண்ணிலா, உன்ன மாதிரி உன் சமையலும் ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது. ரியாக்கா, நீங்க கலாய்க்க தானே செய்றீங்க. வெண்ணிலா, நான் உண்மையை தான் சொன்னேன். அப்படியா? சரி சரி. அப்புறம் வெண்ணிலா, கிருஷ்ணா எப்போ ரிட்டர்ன் வருவாங்கன்னு ஏதாச்சும் சொன்னாங்களா?
இல்லடி அக்கா, அதெல்லாம் எதுவும் சொல்லல. நீங்க பேசாம கால் பண்ணி கேட்டுக்கோங்க. என்னது கால் பண்ணி கேட்கணுமா? என்கிட்ட தான் நம்பரே இல்லையே. அக்கா ஏதாச்சும் சொன்னீங்களா? இல்ல வெண்ணிலா, இல்ல. ஓகேக்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு பார்க்குறேன். சரி வெண்ணிலா. முதல்ல கிருஷ்ணா சார் கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கணும். ஏதாச்சும் அர்ஜென்ட்னா கால் பண்ணுறதுக்கு நம்பர் கூட தெரியல. கிருஷ்ணா சார் வந்ததும் நம்பர் வாங்கிக்க வேண்டியதுதான். ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த பிசாசு வேற என்ன கேவலமா நினைச்சிருப்பா. ஐயோ மூடிட்டு வெளியே படுத்திருக்கலாம். கொசு கடிக்குது அது கடிக்குதுன்னு தேவையில்லாம ரூம்ல வந்து தேவையில்லாத வேலை பார்த்துட்டேன். நான் பண்ண வேலைக்கு ஏதோ என்ன கிழிச்சு தொங்க விடாம விட்டுருக்கா. ஐயோ கடவுளே, நான் அவளை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? ஐயோ எனக்கே என்ன நினைச்சா ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குது. தேவையில்லாத வேலை பார்த்துட்டியடா சக்தி. இருந்தாலும் ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. பேசாம இந்த பிசாசு கேட்டு சாரி கேட்ட வேண்டியதுதான். ச்சே, கால் ஸ்லிப்பாகி அவன் மேல விழுந்திருந்தா கூட பரவாயில்ல. அவன் மேல விழுந்து கட்டி புடிச்சு உருண்டு பரண்டு கிஸ் அடிச்சிட்டனே. ஐயோ ஐயோ, பாக்குறாளே முறைச்சு முறைச்சு பாக்குறாளே. என்ன இவ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா? பேசாம நம்மளே போய் சாரி கேட்ட வேண்டியதுதான். அபி, இப்ப என்ன உனக்கு? சாரி, அது நான் நேத்து ஏதோ கால் தவறி உன் மேல விழுந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. சாரி. சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, மரியாதையா கிளம்பிரு. ஏ சாரி பிசாசு, நான் வேணும்னு பண்ணல, தெரியாம தான் உன் மேல விழுந்துட்டேன். ஐயோ, நான் தான் அதை பத்தி பேசாதன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசிட்டு இருக்க? இல்ல, எனக்கு சாரி கேட்கணும்னு தோணுச்சு, அதான். நான் வேணும்னு பண்ணல. ப்ளீஸ் நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. அப்படியே நல்ல மாதிரி நடிக்காத, மரியாதையா கிளம்பு. என்னது, நான் நல்ல மாதிரி நடிக்கிறேனா? ஏ பிசாசு, ரொம்ப ஓவரா பண்ணாத சரியா? ஏதோ நான் பண்ணது தப்புன்னு தோணுச்சு, அதனால உன்கிட்ட வந்து சாரி கேட்டேன். அதுக்குள்ள ரொம்ப ஓவரா பேசுறேன். உன்னை ஒழுங்கா போன்னு சொன்னேன், சும்மா என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காத, போ. ரொம்ப ஓவரா பண்ணாத சரியா? சாரி கேட்டது குத்தமா? அதுக்கும் ரொம்ப ஓவரா பண்ற. ச்சே, நீலாம் ஒரு ஆளுன்னு உன்கிட்ட வந்து சாரி கேட்டேன் பாரு. என் புத்திய நானே அடிச்சுக்கணும். அடிக்கணும்னா வெளியே போய் அடிச்சுக்கோ. முதல்ல ரூமை விட்டு வெளியே போ. போய் தொலைகிறேன். பிசாசு பிசாசு, கொழுப்பு கொழுப்பு, எல்லாம் திமிரு பண்ற வேலை. இந்த பாரு, கடைசியா சொல்றேன், நான் ஒன்றும் வேணும்லாம் ஒன்றும் பண்ணல, தெரியாம தான் பண்ணேன். ஏதோ உன் மேல ஆசைப்பட்டு தான் அந்த மாதிரிலாம் பண்ணேன்னு ஏதோ நினைச்சுக்காத. தெரியாம தான் பண்ணேன், சாரி. ஏ பொறுக்கி, மரியாதையா போயிரு பாத்துக்க. சும்மா அதையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்த, அவ்வளவுதான். என்ன இவ இவ்வளவு நேரம் நல்லாதான் இருந்தா திடீர்னு காண்டாயிட்டா? இப்போ கிளம்புறதுதான் நல்லது. பேசாம கிளம்பிட வேண்டியதுதான். பொறுக்கி பொறுக்கி பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி வேற சாரி. சூர்யா சார். வெண்ணிலா சார், ஜூஸ் கேட்டிருந்தீங்கல்ல? ஆமா வெண்ணிலா, இப்பதான் யோசிச்சுட்டே இருந்தேன், இன்னும் கொண்டு வரலையேன்னு நீ கரெக்டா கொண்டு வந்துட்ட. ஆமா சார், ஜூஸ் போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான். பரவாயில்ல வெண்ணிலா. என்ன சூர்யா சார், நம்ம ட்ரெஸ் பத்தி எதுவுமே சொல்லல? வெண்ணிலா. சூர்யா சார், ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இவரு ஏதாச்சும் ட்ரெஸ் பத்தி ஏதாச்சும் சொல்லுவான்னு பார்த்தா எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்காரு. வெண்ணிலா. சார் சொல்லுங்க. வெண்ணிலா, என் ஃப்ரெண்டை பார்க்க இப்போ நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியே போயிடுவேன். ஸோ நீ இன்னைக்கு காஃபி டீன்னு எதுவுமே ஃப்ளாஸ்கில் போட்டு வைக்காத சரியா? நான் வர நைட் ஆயிரும். ஓகே சூர்யா சார், அவ்வளோதானா? அவ்வளோதான் வெண்ணிலா. சரி, டைம் ஆயிடுச்சு, அவன் வர வெயிட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். சரிங்க சூர்யா சார். சரி வெண்ணிலா, அப்புறம் பார்க்கலாம். சூர்யா சார் சுடிதார் போட்டுக்கிறத பற்றி ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன், ஆனால் எதுவுமே சொல்லலை. ஆமாம், சூர்யா சார் எதுக்கு சொல்லணும்? சூர்யா சாருக்கு தான் வேலையா என்ன? நான் ஏன் தான் தேவையில்லாமல் என் மனசை போட்டு இப்படி குழப்பிக்கிறானோ தெரியல. வேலை வேற நிறையா இருக்குது, அதை போய் பார்க்கணும். நான் ஏன் தான் இந்த மாதிரி தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருக்கேனே தெரியல. இந்த மாதிரி முதல்ல யோசிக்கிறத நிறுத்தணும். வெண்ணிலா. சூர்யா சார். வெண்ணிலா, ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சூர்யா சார் சொன்னீங்க? உனக்கு சுடிதார் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன்.
ஆஃப் சாரியை விட உனக்கு சுடிதார் ரொம்ப நல்லா இருக்கு. ஆ தேங்க்ஸ் சூர்யா சார். சரி வெண்ணிலா, நான் கிளம்புறேன். அப்புறம் பார்க்கலாம். ம். ஐயோ கடவுளே, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சூர்யா சார் இப்படி சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ சூர்யா சாரை பார்த்தாலே எதுக்குன்னே தெரியல, ரொம்ப ஹாப்பி ஆயிடுறேன். அவர்கிட்ட பேசினாதான் அன்னைக்கு நாளே நல்லா போன மாதிரி இருக்கு. ஐயோ வெண்ணிலா, என்னடி பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு. உனக்கும் சூர்யா சாருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஆனா நீ அவர் மனசுல நினைச்சிட்டு இருக்க. கடவுளே, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஐயோ, என் மனசு ஏன் இப்படி அடிக்கடி தடுமாறுது? இல்ல, இது ரொம்ப தப்பு. நான் சூர்யா சாரை எனக்கே தெரியாம விரும்ப ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். இல்ல, இதெல்லாம் சரி வராது. ஐயோ, நான் ஏன் அடிக்கடி இப்படி ஆயிடுறேன்னு தெரியல. சூர்யா சார் என்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பேசுறாங்க. ஆனா நான் ஏன் இப்படிலாம் யோசிக்கிறேன்? ஐயோ, இதெல்லாம் ரொம்ப தப்பு. எனக்கும் சூர்யா சாருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. நான் இந்த மாதிரிலாம் யோசிக்க கூடாது. கிருஷ்ணா சார் வந்துட்டீங்களா? ஆமா ரியா, ஒரு மீட்டிங் இருந்தது, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, நீ சாப்பிட்டியா இல்லையா? கிருஷ்ணா சார், நான் அப்பவே சாப்பிட்டேன். வெண்ணிலா எல்லாமே ரூம்க்கே எடுத்துட்டு வந்துடுறா. நான் கீழே வந்து சாப்பிட்றேன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. கரெக்டா எல்லாமே ரூம்க்கே எடுத்து கொண்டு வந்து தந்துடுறா. சரி ரியா. கிருஷ்ணா சார், காலையில் ஏதோ டயர்ட்ல ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். எங்கள் வீட்டிலலாம் கரெக்டாக 8 மணிக்கெல்லாம் முடிச்சிருவேன். ஆனால் என்னன்னு தெரியல, இன்னைக்கு ரொம்ப நேரமாக தூங்கிட்டேன். ஐயோ பரவாயில்ல ரியா, இதுல என்ன இருக்கு? உனக்கு தூக்கம் வந்தா தூங்கு. முன்னாடியே முழிச்சு நீ என்ன பண்ண போற? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ நல்லா ரெஸ்ட் எடு. கிருஷ்ணா சார், நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ட ரியா. கிருஷ்ணா சார், அப்புறம் என்னோட அக்கௌண்ட்க்கு நீங்கள் எதுக்கு பணம் அனுப்புனீங்க? ரியா, அது உனக்கு ஏதாச்சும் அர்ஜென்ட்டுக்கு கேஷ் தேவைப்படும்ல, அதனால தான் அனுப்பிச்சு வச்சேன். என்ன கிருஷ்ணா சார் இப்படிலாம் பண்ணுறீங்க? எனக்கு கேஷ்லாம் எதுவும் வேண்டாம். இல்ல ரியா, சும்மா வச்சுக்க, ஏதாச்சும் அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படும். வேண்டாம் கிருஷ்ணா சார், நான் உங்களுக்கு ரிட்டன் அனுப்பிடுறேன். நீங்கள் என்ன எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் அப்போவே ரிட்டன் அனுப்பலான்னு தான் பார்த்தேன். ஆனால் உங்ககிட்ட சொல்லிட்டு அனுப்புனா தான் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் ப்ளீஸ் சார், எனக்கு கேஷ் எல்லாம் எதுவும் வேண்டாம். இல்ல ரியா, உனக்கு ஏதாச்சும் அர்ஜென்ட்டுக்கு ஏதாச்சும் வேணும்னா நீ வாங்கிப்பல்ல, அதனால தான். இல்லை சார், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். என்ன ரியா நீ? கிருஷ்ணா சார், எனக்கு கேஷ் எல்லாம் வேண்டாம். எனக்கு ஏதாச்சும் ஜாப் கிடைக்குமா சார்? ஜாப் தானே, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆஃபீஸ்லேயே வேக்கன்ட் இருக்கு, நீ வேணா ஜாயின் பண்ணிக்கிறியா? வீட்ல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துக்கோ. என்ன கிருஷ்ணா சார் சொல்றீங்க? உண்மையாவே வா? ஆமா ரியா, நான் ஆல்ரெடி அபிக்கும் இதை தான் சொல்லியிருந்தேன். அவளையும் வீட்ல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாருன்னு தான் சொல்லியிருந்தேன். பேசாம நீங்க 2 பேரும் வீட்ல இருந்தே ஒர்க் பண்ணுங்களேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உண்மையா தான் சொல்றீங்களா சார்? ஆமா ரியா, நீ அபிகிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிடு. நானும் அவளை பார்த்தேன்னா சொல்லிடுறேன். அப்புறம் மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே மெயில் பண்ண சொல்லிடுறேன், சரியா? ஓகே கிருஷ்ணா சார், ரொம்ப தேங்க்ஸ். ரியா, இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? இல்லை கிருஷ்ணா சார், நான் வேலைக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் என்னால் போக முடியல. எல்லாம் அந்த மருதுவால தான். நான் எங்கே போனாலும் பின்னாடி வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான். அதுக்கு பயந்து நான் வேலைக்கும் போகலை. அங்கேயும் வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிடுவானோன்னு. ஆனால் எனக்கு ரொம்ப நாள் ஆசை சார், இந்த மாதிரி வேலைக்கு போகணுன்னு. ரியா, நீ இதுக்கப்புறம் எதை நினைச்சும் ஃபீல் பண்ண வேண்டாம். நீ எப்பவும் போல உனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா இரு, சரியா? தேங்க்யூ கிருஷ்ணா சார். என்ன ரியா திரும்ப திரும்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? சரி சொல்லலை கிருஷ்ணா சார். அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர்? ஃபோன் நம்பர்? உங்கள் ஃபோன் நம்பர் வேணும். ஏதாச்சும் அர்ஜென்ட் நான் கால் பண்ணுவேன்ல. ஃபோன் நம்பர் கேட்கறதுக்கு இப்படி தயங்கி தயங்கி கேட்டுட்டு இருக்கியா? சரி சரி சரி, நான் உனக்கு வாட்ஸ்அப் பண்றேன். என்ன கிருஷ்ணா சார் சொல்றீங்க? வாட்ஸ்அப் பண்றீங்களா? அப்போ ஏன் நம்பர்? உன் நம்பர் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. கிருஷ்ணா சார், அது எப்படி? ஏன் நம்பர் எப்படி உங்ககிட்ட? நான் தான் உங்களுக்கு என் நம்பரை கொடுக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி? அதெல்லாம் அப்படிதான், உன் நம்பர் இருக்குன்னா இருக்கு. அதான் கிருஷ்ணா சார், எப்படி எப்படி ஏன் நம்பர் எப்படி உங்ககிட்ட வந்தது? ரியா, அதெல்லாம் எதுக்கு உனக்கு? உன் நம்பர் என்கிட்ட இருக்கு, அவ்வளோதான். நான் உனக்கு வாட்ஸ்அப் பண்றேன். சரியான ஃப்ராடு தான் சார் நீங்க. என் நம்பர் எப்படி கிடைச்சதுன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களா? அதெல்லாம் அப்படிதான், அதெல்லாம் எதுவும் கேட்காத. கண்டுபிடிக்கிறேன், எப்படி என் நம்பர் உங்களுக்கு கிடைச்சதுன்னு கண்டுபிடிக்கிறேன். சரி சரி, கண்டுபிடிச்சுக்கோ. போங்க சார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். நீங்களும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ 2 நாளாக கரெக்டான டைமிங்க்கு வீடியோ போடுறதில்ல. எப்போவுமே 10 மணிக்கெல்லாம் கரெக்டாக வீடியோ போட்டுருவேன். இப்போ 2 நாளாக கொஞ்சம் டைமிங் வந்து மிஸ் ஆகுது. ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க. நான் நேற்றுக்கு எபிசோட் வந்து 10 மணிக்கு போடலான்னு தான் நினச்சேன். ஆனால் முந்தா நாள் வந்து கொஞ்சம் லேட்டாக தானே வீடியோ போட்டிருந்தேன். 6 மணிக்கு தான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ வியூஸ் கொஞ்சம் கம்மியாக தான் போயிருந்தது. ஸோ எப்பவும் போல் வியூஸ் வந்ததுக்கப்புறம் செகண்ட் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நேற்று வந்து லேட்டாக போட்டேன். இன்றைக்குமே அதனால தான் கொஞ்சம் லேட்டாக போட்டிருக்கேன். ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி கண்டிப்பாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டைமிங் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் வந்து நாளைக்கு நேட்டிவ் போயிடுவேன். அங்கே தான் 10 டேஸ் இருப்பேன். நான் வீடியோலாம் கண்டிப்பாக எடிட் பண்ணி எப்பவும் போல் அப்லோட் பண்ணிடுவேன். ஆனால் அங்கே கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டான டைமிங்க்கு என்னால் வீடியோ போட முடியாது. டெய்லி வீடியோ போட கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஆனால் கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆகும். அது மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னால் வீடியோ போட முடியல அப்படின்னா நான் காலையில் 10 மணிக்கெல்லாம் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு விட்டுருவேன். வீடியோ இன்னைக்கு வராது அப்படின்ட்டு. ஆனால் நான் வந்து ஈவினிங்காக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கிறேன். எபிசோடு இருக்குது, ஆனால் நெட்வொர்க் இஷ்யூவால் அப்லோட் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லாம் எதுவுமே போட மாட்டேன். ஸோ உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிடும் இன்னைக்கு கண்டிப்பாக வீடியோ வரும், ஆனால் ஈவினிங்காக வரும் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போட்டேன் அப்படின்னா அன்றைக்கி வந்து வீடியோ வராது. கம்யூனிட்டி போஸ்ட் போடலை அப்படின்னா அன்றைக்கி கண்டிப்பாக வீடியோ வரும். ஆனால் டைமிங் வந்து கொஞ்சம் முன்ன பின்னர் வரும். அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, எங்கள் ஊர் சைடுலாம் தசரா வந்து நல்லா பெருசாக கொண்டாடுவோம். உங்களுக்கு தசரானா என்னன்னு தெரியுமா? நீங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தசரா பற்றி தெரிஞ்சிருக்கும். வேஷம்லாம் போட்டு சாமிலாம் ஆடுவாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ நேட்டிவ் போகிறேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் தசரா ஃபெஸ்டிவல் பற்றி தெரியுமோ அவங்க எல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஊர் சைடு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தசரா பற்றி தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் எல்லாம் நேம் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஹாய் சொல்லிடலாம். ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் சுதித், ஹாய் நாச்சியா, ஹாய் மோனிஷ் கண்ணா, ஹாய் நதியா, ஹாய் பாண்டி, ஹாய் ஜெயா, ஹாய் ராஜேஸ்வரி, ஹாய் நவீன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.